இந்தியன் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். படத்தில் பிரம்மாண்டத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா சங்கருடைய படம்னாவே பிரம்மாண்டம் மட்டும்தான். ஆனால் ட்ரைலரை பார்த்தா தான் என்னடா இது தாத்தாவுக்கு வந்த கீடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னடா இது தாத்தாவுக்கு வந்த சோதனை மாதிரி ஏதோ மாதிரி தாத்தாவை கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா இப்போது அந்த காலத்தில் 90s தாத்தா கேரக்டருக்கு அவருக்கு மேக்கப் போட்டாங்கன்னா அது ஓகேன்னு சொல்லலாம். இப்போ அவர் உண்மையிலேயே தாத்தா தான். அவர் அப்படியே கொண்டு வந்த நிறுத்தினா கூட நல்லா இருக்கும். அதை நான் மேக்கப் போட்டு நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னடா இது, இதை பார்க்க இந்தியன் தாத்தா மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. சரி, இந்த இந்தியன் படத்துடைய பாக் 2 பற்றி ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வாயை வச்சு சும்மா இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டில் நான் இந்தியன் பார்ட் 2 நடிக்கிறதுக்கு காரணமே பார்ட் 3 தான். பார்ட் 3 எனக்கு பிடிக்க போக தான் நான் பார்ட் 2 நடித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, இது இந்த படத்துக்கு இப்போ நெகட்டிவாக மாறிடுச்சு. என்னடா இது பார்ட் 3 நல்லா இருக்கா, அப்போ பார்ட் 2 நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உலகநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, ஐயோ நம்ம தேவையில்லாமல் அந்த டைலாக சொல்லிட்டும் போல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு தெரியல. இதனால மேபி படத்துக்கு எதனா நெகட்டிவாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இப்போதைக்கு சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ரன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரமாமா. 3 மணி நேரம், ஐயோ எப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்கள் சமீபத்தில் இந்த 3 மணி நேரம் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்குலாம் ஏன்டா எங்களை போட்டுவிட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் குறிப்பாக சங்கர் அவருடைய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் 3 மணி நேரம் தான் இருக்கும். அவர் இது வரைக்கும் 2.5 மணி நேரத்தில் எந்த படத்தையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த படமும் 3 மணி நேரம் தான். அவருடைய எடுத்த 3 மணி நேரம் படங்களில் நிறைய படங்கள் சொதப்பியிருக்காப்புல. என்னடா இது, எதுக்கடா இது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஏன்னா இந்திய படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு தள்ளிடுச்சு, ஐயோ முடியலடா சாமி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 3 மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.